ஆகாய் தீர்க்கதரிசி. ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளால அவங்க பாபிலோனால் சிறைப்பட்டு அவங்க அடிமைப்பட்டு இருக்கும் போது அந்த நாட்கள்ல அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் தான் ஆகாய், சகரியா, மல்கியா போன்றவர்கள். கிறிஸ்துவுக்கு முன்பு பிசி 586 யூதா பாபிலோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக போறாங்க. அதற்கு பின்பு அந்த பெர்ஷியாவுடைய ராஜாவாக கோரேஸ் வருகிறதையும், கோரேஸ் யூதர்கள் திரும்புவதற்கும் தேவாலயம் கட்டுவதற்கும் அனுமதி கொடுத்து அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். பிசி 538 இந்த அவிதமாக மீண்டும் கோரேஸ் ராஜாவின் மூலமாக எருசலேம்ல வந்து எருசலேமை கட்டுவதற்கும் தேவாலயத்தை கட்டுவதற்குமான அனுமதி பெற்று அவிதமாக செருபாவேல் என்கிற கவர்னர் ஆளுநர் மற்றும் யோசுவா என்கிற ஆசாரியன் அவர்களை நடத்தினாங்க. அவங்க கட்ட ஆரம்பிச்சு செயல்பட்டாங்க. ஆனா அந்த கட்டுகிற வேலையில அவங்க தொடங்கின பிறகு ஜனங்கள் உற்சாகமாய் ஈடுபடாததுனால 15 ஆண்டு காலம் அந்த ஒர்க் சுலோவாகி சரியான விதத்துல நடக்காம இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமையும் தேவாலயத்தையும் புதுப்பித்து கர்த்தருடைய காரியங்களையும் ஆராதனை ஏற்படுகிற காரியத்தை விடையிலும் தங்களுடைய சொந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்போது கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்து அவர்களோடு பேசுகிற காரியங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அவரிடத்துல சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்கள், அப்போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முதலிடமாக இருக்கட்டும். அப்போது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார். இல்லை என்றால் நீங்கள் உலகத்தை மாம்சத்தை சார்ந்து சுயத்துக்கு இடம் கொடுத்து வாழ்வீர்களே, ஆனால் நீங்கள் இழந்து போவீர்கள். அநேக கர்த்தருடைய நன்மைகளை இழந்து போவீர்கள் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்நோக்கு, நம்முடைய தரிசனம், நம்முடைய பார்வை எதை சார்ந்து எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனத்திலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை முடிச்சபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளும் நாங்கள் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை எச்சரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே தேவன் இன்றைக்கும் எங்களுக்கு இந்த நாட்களில் நாங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்கிற காரியத்துல நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரர்களாக உம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி, எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய பலன்களை நாங்கள் இழந்து போகாதபடி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று உமக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ, குறிப்பாக இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரயோஜனமாக தங்களுடைய வாழ்க்கை வாழ கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரோடும் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆமென். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே எருசலேம்ல தேவாலயம் கட்டப்பட ஆரம்பித்து அது சரியான விதத்தில் கட்டப்படாம, அதற்கு தேவையான பொருட்களும் உதவிகளும் கிடைக்காம, இஸ்ரவேல் யூத ஜனங்கள் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த இருக்கிற நாட்கள்ல அவங்க சுய காரியங்களை, தங்களுக்கு வீடை கட்டுகிறது, வயல்களை வாங்குறது, பெரிய காரியங்களை செய்கிறது, இவையிலேயே எதிர்பார்த்துட்டு செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களை கர்த்தர் எச்சரிக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். இந்த பகுதியை நம்ம சிந்திக்கும் போது மெய்யான ஆசீர்வாதம் நம்ம உலகத்தில் இருக்கும்போது எதுவானாலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது நிலைத்திருக்கும், கர்த்தருடைய சித்தத்தின்படி வருகிறது நிலைத்திருக்கும். இல்லைன்னா எதுவுமே நிலைத்து இருக்காது என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிக்கிறது மூலமாக இன்றைக்கு நமக்கும் ஒரு எச்சரிப்பாக
இங்கு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். 3-4 வசனங்கள் ஒரு வாசிப்போம். ஆகாய் 1:3-4. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி படியான காலம் இதுவோ? அடுத்ததை வாசிப்போம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார், யூதா ஜனங்களோடு முக்கியமா பேசுகிறாரு. அவர் சொல்லுகிறாரு, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய ஆலயம், அன்றைக்கு அது அவர் இஸ்ரவேல் யூதாவுடைய பாவத்து நிமித்த தேவன் அது தரைமட்டமாக்கப்பட்டது பாபிலோன் ராஜாவினால். அது மீண்டும் கட்டுவதற்கு செருபாபேல், யோசுவா, இன்னும் சிலர் போய் அவனோடு கூட சேர்ந்த அநேகர் போய் அங்க எழுப்பி வேலைகளை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, அவங்களுக்கு பொருட்களை கொடுக்க ஆள் இல்லை. கொஞ்சம் யூதா ஜனங்கள் மீண்டும் தங்களுக்கு வீடு கட்டுறது, தங்களுடைய காரியங்கள், அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படின்னு கேட்கிறார். யூத ஜனமே, இஸ்ரவேல் ஜனமே, உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து உன்னில் இருக்கிற மனிதர்களை அழைத்து அவர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக கர்த்தருடைய தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களுடைய சுய காரியங்களில் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களையே முக்கியத்துவம் கொடுத்து கட்டுறதுக்கு மேல இடிக்கிறதும் கட்டுறதும் மச்சு பாவுறதும் அழகுபடுத்துகிறதும் உங்களுடைய வீடுகளை செய்யறதும் இப்படியே இருக்கிறீங்க. கர்த்தர் கேட்கிறாரு, அப்படி செய்வதற்கான காலம் இதுவோ அப்படின்னு கேட்கிறார். அடுத்து கேட்கிறாரு, இப்போதும் சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்துல வழிகள் என்பது வாழ்க்கையின் தீர்மானங்கள், வாழ்க்கையின் நீங்கள் எதற்கு நடக்கிறீங்க, ஓடுறீங்க, செயல்படுறீங்க, வாழ்க்கையின் செயல்கள். ரிமெம்பர் வாட் யூ ஆர் டூயிங். உங்களுடைய முக்கியத்துவங்கள் என்னவா இருக்கிறது, நீங்கள் எதை செய்ய வேண்டும் இருக்கிறீர்கள், எதை செய்ய முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவரிடத்துல ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக கேட்கிறார்கள். நீங்க ஆண்டவருடைய காரியம் இப்படி இருக்கிறதுல எப்படி உங்களுக்கு லெக்சுரியான இந்த இடத்துல மச்சு பாவப்பட்ட வீடுன்னு சொல்லும் போது லெக்சுரி ஹவுசஸ், உங்களுடைய வாசஸ்தலங்களை நீங்க எவ்வளவு அழகுபடுத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணி செய்துட்டு இருக்கலாமா? கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தர் பலிபீடம் இருந்த இடம், பரிசுத்த ஸ்தலம், தேவனை ஆராதிக்கிற ஒரு இடங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அது கட்ட ஆரம்பிக்கப்பட்ட போதும் அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கைக்கான காரியங்களுக்கு, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு, மாம்ச பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறதான காரியத்தை இங்க நம்ம பார்க்க முடியும். 5-6 வசனங்கள் ஒரு வாசிப்போம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான்.
கர்த்தருக்கு முக்கியத்துவம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால, கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உங்களுக்காக சிந்தித்து, உங்களுக்கு என்று செய்து, உங்களுக்கு இன்னும் சம்பாதிப்பதற்கு, இன்னும் தோட்டங்களை கட்டுவதற்கு, இன்னும் வருமானத்தை உண்டு பண்ணுவதற்கு அதிலே நீங்க கவனம் செலுத்திட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கிறது நீங்க பாருங்க. உங்கள் வழிகளை சிந்திப்பார்கள் என்று சொல்லுகிறாரு. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரங்கள் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. இந்த வசனத்தை நல்லா சிந்திக்கணும். பார்த்துருங்க. புசித்தும் திருப்தியாகவில்லை. இன்றைக்கு செல்வந்தர்களுடைய அநேக வீடுகள்ல நிறைவான ஆகாரங்கள் இருக்கிறது, செழிப்பான ஆகாரங்கள் இருக்கிறது. ஆனால் யாருமே திருப்தி அடைவதில்லை. என்றைக்குமே சண்டைகள், சின்ன விஷயங்களுக்கு போராட்டங்கள், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத உணவுகள் இருக்குது. ஆனா அங்க அதை சந்தோஷமாய் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் திருப்தி இல்லை. எதை சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. நீங்க பாருங்க, இன்னைக்கு வீடுகள்ல அருமையான உணவை செய்து வைக்கிறாங்க. பிள்ளைகள் பார்த்துட்டு இதா செல்ல எடுத்துட்டு போய் ஸ்விக்கி, சொமாட்டோ உடனே ஆர்டர் போடு. ஸ்விக்கி சொமாட்டோல சாப்பிடுறது தப்புன்னு எல்லாம் நான் சொல்ல வரேன். நீங்க அப்படி நினைக்காதீங்க, நம்ம சாப்பிடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் குறிப்பா இந்த இடத்துல ஆகாயத்திற்கு தெரிவித்து சொல்லுகிற முக்கியமான காரியம் என்ன என்று பார்க்கும்போது, உணவு, உடை, சேமித்து வைக்கிற பொருளாதாரத்தினுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு உணவை சந்தோஷமாய் அதை ருசித்து, அது எப்படி வருகிறது, அதனுடைய கஷ்டங்களை உணர்ந்து சந்தோஷமாய் சாப்பிடக்கூடிய வீடுகள் எத்தனை இருக்குன்னு நம்ம எண்ணி பார்த்தோம்னா ரொம்ப குறைவு. உணவுகள் இருக்குது, தாராளமா இருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆனால் அந்த உணவு, அதனுடைய ருசியை, அதனுடைய தேவன் தந்த ஆசீர்வாதத்தை ருசிக்கிறவங்க யாரு? குறைவு. அது கர்த்தர் கொடுக்கிற மனம், கர்த்தர் கொடுக்கிற இருதயம், அது கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்த மனம், இருதயம் தான் அதை, அந்த உணவை, அதற்கு ருசியை சந்தோஷமா அனுபவிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கும்போது, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர் விடவில்லை. வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடவில்லை அப்படின்னா, நீங்க நல்லா உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து நிறைய துணிகள் எல்லாம் வாங்கி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறீங்க. ஆனா you are not satisfied. விலை உயர்ந்த வஸ்திரங்கள், அருமையான வஸ்திரங்கள், அந்த வஸ்திரங்கள் உங்களை திருப்திப்படுத்தவில்லை. காரணம் மனம். மனம், சிந்தனைகள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து கர்த்தருடைய சித்தத்தின்படியா இருக்கும்போது நம்முடைய உடை அல்ல, நம்முடைய அழகும், நம்முடைய திருப்தி, நிறைவும், மனதிலே பரிசுத்த ஆவியானவர் தருகிற நிறைவு, வேத வசனம் தருகிற நிறைவு, கர்த்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். உடை எவ்வளவு விலை உயர்ந்தது என்பது அல்ல, அந்த உடை நாம் எதற்காக உடுக்கிறோம், அந்த உடையிலே நம்முடைய மனம் அதில் எப்படி திருப்தி அடைகிறது. நமக்கு வஸ்திரம், நாம் உடுத்திக் கொள்வதற்கு ஒரு வஸ்திரம், அவ்வளவு. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அது அதிகம் பேசல. அது மக்களுக்கு இங்க ஆகாய் சொல்லுகிறது போல குளிர் விடவில்லை. அவனுக்கு மனதை திருப்திப்படுத்தல, அவனுக்கு தேக்குதலை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல.
எவ்வளவு உயர்ந்த ஆடையையும் எவ்வளவு உயர்ந்த ஆடையை விட்டாலும் ஏதோ குறை இருக்குன்னு மனசு சொல்லிச்சுன்னா நீங்க எவ்வளவுதான் பணம் கொடுத்து வாங்கிட்டு பிரயோஜனம் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் அன்றைக்கு யூதாவுக்கு ஆண்டவர் அனுமதித்தார். அன்சாட்டிஸ்ஃபைட் மைண்ட். ஆனா அந்த நிறைவு போதும் என்கிற மனம், போதும் என்கிற மனம். ஒரு மனிதனுக்கு உடுப்பதற்கு 5 பேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தாராளம். ஆனா இன்னைக்கு 50 பேர் 50 ஜோடி ட்ரெஸ் இருந்தாலும் முடியல. நாம் இது எல்லாமே எதை சார்ந்திருக்குன்னா எதற்காக உடுக்கிறோம்? நம்முடைய மதம் எதை யோசிக்கிறது என்பது. எதையுமே தேவைக்காக நம்முடைய அடிப்படை பொருட்கள் இருக்கும்போது அது நமக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும், அதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதும், அதற்காக நாம் நன்றி உள்ளவங்களை வாழுறது தான் ரிச்னஸ். மற்றவங்க 10 ஜோடி சாரி எடுத்தாங்க, அப்ப நானும் 10 ஜோடி எடுக்கணும், அதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு எது தேவை நம்ம எடுக்கிறோம், நம்ம உடுக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம், அது போதும். மனம் எதை சார்ந்திருக்கிறது? மற்றவர்கள் என்ன எதை நினைக்கிறார்கள், மற்றவர்கள் எப்படி பாராட்டுகிறார்கள், மற்றவர்கள் என்ன சொல்லுகிறாங்க, அப்படி வாழுகிறது அல்ல. நான் கர்த்தருக்கு முன்பாக நான் எதை செய்கிறேன், முக்கியத்துவம் என்ன, கர்த்தருடைய காரியங்கள்ல நான் என்னுடைய டைம், பொருள், கணங்கள் எப்படி செலவு பண்ணுகிறேன் என்பதை சார்ந்திருக்கிறது. அடுத்து சொல்லுகிறாரு, பொத்தலான பையிலே போடுகிறவர்களாய் அதை சம்பாதிக்கிறான். அவனுக்கு உணவும் திருப்திப்படுத்தல, உடையும் திருப்திப்படுத்தல, அவன் பணத்தை கொண்டு வைக்கிறான், பார்த்தா அது காணல. பொத்தலான பை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது, கர்த்தர் தருகிற நிறைவு என்பது, நமக்கு வருகிற எவ்வளவு வருமானம் என்கிறத, எவ்வளவு பெருசான அது இருக்கிறது என்பதை விடையிலும் நமக்கு இருக்கிறதுல நம்முடைய மனம் எப்படி திருப்தி அடைகிறது, போதும் என்று சொல்லுகிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதுதான் மேலான காரியம். ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மனமும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதற்கு காரணம் என்ன? அவங்க தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்தை விட்டுட்டு தங்களுக்கும் மாம்சத்திற்கும் உலக காரியங்களுக்கும் சுகத்தை சார்ந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையை அவர்கள் விட்டு விட்டதுனாலதான் இப்படிப்பட்ட நிலைமை அவங்களுக்கு வந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம், ஆண்டவருடைய காரியங்களுக்கு நேரத்தை கொடுப்போம், ஆண்டவர் விரும்புகிறபடியான பணிவோடும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற, சுவிசேஷ அறிவிக்க நம்முடைய காரியங்களை அன்போடு அநேகருக்கு கொடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தா பிறகு பார்த்தா காணாது. அநேகர், என்னுடைய வாழ்க்கையில் அநேகரை பார்த்திருக்கிறேன், ரொம்ப செல்வந்தர்கள் இழந்து போறாங்க, நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா அவங்களே சொல்றாங்க, ஐ டோன்ட் நோ, எப்படி போச்சுன்னே தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படி போச்சு, இப்படி போச்சு, அப்படி போச்சு, அவ்வளவுதான். செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீர்கள். அந்த செல்வந்தற்கு ஊற்று முறையுடன் காரணமாக இருக்கிற கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஒன்றுமில்லாமல் இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்ம ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது. ஆனா ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் போது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கப்படலன்னா
அது ஒரு குறிப்பிட்ட காலாண்டு ஒரு அனுமதிப்பார். அதுக்கு பிறகு நிச்சயமாக அது நிலைத்திருக்காது. ஒவ்வொரு காரியத்திலும் திருப்தி அடைவது, சாட்டிஸ்பாக்சன், திருப்தி அடைவது கர்த்தரால் வரும், கர்த்தருடைய வார்த்தையினால் வரும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதனால் வரும். கர்த்தருடைய காரியங்கள் மேன்மை என்கிற எண்ணத்தோடு நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதனால் வருமே தவிர மற்றபடி எதனாலேயுமே வராது. மற்றபடி எதனாலேயுமே வராது. எல்லாம் இருந்தும் திருப்தி இல்லாமலும் சமாதானம் இல்லாமலும் போராட்டமாக இருக்கக்கூடியது மிக ஆபத்தான வாழ்க்கை. எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பது மிகுந்த ஏமாற்றமான வாழ்க்கை. ஒரு மனிதர் பால் பண்ணையில முன்னால நம்ம இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தார், வயதானவர் மிஸ்டர் பொன்னுசாமி. அவர் சேரமங்கலம் அவருடைய நேற்று. ஆரம்ப காலத்திலே ஆஸ்திரேலியாவில் ப்ரொஃபஸரா போய் அங்க பிசினஸ் பண்ணி சொந்தமா ஹோட்டல் எல்லாம் வச்சு இங்க ஏகப்பட்ட சம்பாத்தியங்கள் சம்பாதித்தவர். ரஞ்சித்துக்கு தெரியும். அவர் கடைசியில மரண தருவாயில நாங்க இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் படுக்கையில இருந்தார். 85 வயசு. ஒரு நாள் சரி அவர் இருக்கிறாரு, நம்ம பக்கத்து வீடு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பார்க்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா. அவருக்கு பெட்டடன். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், ஐ ஹவ் மேட் லாட் ஆஃப் மணி. அதிக பணம் சம்பாதித்தேன், அதுதான் நான் வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்று. ஒரு ஹிந்து மனுஷன். அவர் சம்பாதித்த சொத்துக்கள் நூற்றுக்கணக்கான கோடி. அவர் ஓப்பனா சொன்னார். அப்படி சொல்லிட்டு சொன்னார், பக்கத்துல இருந்த ஒரு கப்பல் எடுத்து எல்லாமே இப்போ ஒரு டின்னுக்குள்ளால வச்சு பூட்டி வச்சது மாதிரி ஆகி போச்சு. அது சொல்ல போனா நிறைய விஷயங்கள், பட் நான் சொல்றேன். பட் அந்த வார்த்தை அவர் ஓப்பனா என்கிட்ட சொன்னார். The greatest mistake what I made in my life is I made lot of money. அதிக பணத்தை சம்பாதித்ததே நான் செய்த மகா பெரிய தவறு என்று அவர் சொன்னார். சம்பாதிப்பதல்ல, சேர்த்துக் கொள்வதல்ல, அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பது, அதை குறித்த சந்தோஷம், அதை அனுபவிக்கிறது கர்த்தரால் தான். அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது இல்லைன்னா இல்லை. உபாகமம் 28வது அதிகாரம் 38 45 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக ஆரம்ப நாட்களிலே அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி, கர்த்தரை விட்டு பிரியமில்லாதவர்களை செய்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் எச்சரித்திருந்தார். அதை வாசிப்போம். உபாகமம் 28 35 45 வரை. தொடங்கி உன் உச்சத்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும். இல்ல, உபாகமம் 28 38 45 வரை. இருந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். திராட்சை தோட்டங்களை மாற்றி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். ஒல்வ மரங்கள் உன் எல்லைகளில் எங்கும் இருக்கும், ஆனாலும் அதில் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை. உன் ஒல்வ மரத்தின் பிஞ்சுகள் விதித்து போகும். நீ குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோட கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டு பட்சித்து போடும். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் அதை உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான். நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான்,
நீ அவனுக்கு கடன் வருவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அறிவு மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சொந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை செய்யாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பக்தியோடும் தியாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருக்கும் மிகப்பெரிய உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இங்க நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவர்களை ராஜ்யமாக உருவாக்கி வனாந்தரத்தில் நடத்தி கானானுக்குள்ளால கொண்டு விடுவதற்கு முன்பாகவே மோசையின் மூலமாக தெளிவாக எச்சரித்தார். நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் உன்னுடைய விருப்பப்படி செய்தால் என்ன நடக்கும் என்பதை அவர்களுக்கு எச்சரித்து சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அது இங்க இந்த நாட்கள்ல ஆகாய தீர்க்கதரிசியுடைய நாட்கள்ல அந்த தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி செய்யறாங்க. தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் நம்ம பார்க்கும்போது பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நிறைய பேர் அப்படிதான் தங்களுடைய பொத்தலான பை இல்ல நம்ம எது போட்டாலும் அதுக்கப்புறம் பார்த்தா இருக்காது. அநேக மனுஷர்கள் இதைத்தான் செய்யறாங்க. பொத்தலான பையில போடுறாங்க. நிறைவான பை எது? கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவைகளுக்கு எடுத்து பயன்படுத்த வேண்டும். எளிமையான வாழ்க்கை, போதும் என்கிற வாழ்க்கை. உண்ண உணவு, உடுக்க உடை இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். நாளைய தினம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாளைய தினம் இருந்தால் அது கர்த்தருடையது. அதுக்கு அர்த்தத்தை கர்த்தர் தருவார். வேதம் திட்டமிடுகிறதை, நாளைய தினத்திற்காக சில காரியங்களை திட்டமிடுகிறது, அதுக்காக செயல்படுவது சொல்லிருக்கு. கவலைப்படுவது சொல்லல. அதுக்காக நாளைய தினத்திற்காக சேர்த்து வச்சு இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பசியோடு இருக்கிறவனுக்கு முன்பாக, தேவையோடு இருக்கிறவனுக்கு முன்பாக நம்முடைய கையை திறக்காம எனக்கு நாளைக்கு நம்ம எடுத்து வச்சது ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தேவையோடு, மிக அச்சந்தான தேவையோடு, நமக்கு புரியுது தேவை என்று, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நம்முடைய கையில் அந்த தேவையை சரி செய்யக்கூடிய பொருள் இருக்கும் போது நம்ம பக்கத்துல வாரான்னா கர்த்தர் அந்த மனுஷன் நம்ம இடத்துல கொண்டு வருவார். நீங்க நம்பணும். அந்த தேவைகள் நம்ம கையில தந்திருக்கிறார் ஆண்டவர். அவனுடைய கையில இல்லாம கஷ்டப்படுகிறாரு. அந்த இடத்துல நாம் சந்திக்கிறோம்னா ஆண்டவருடைய சித்தம் அந்த தேவையை நாம் சந்திப்பது. நம்ம கையில இருக்கிறதெல்லாம் நம்முடையதல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதுள்ள குடிகளும் கர்த்தருடையது. we are just the managers. கரெக்டா மேனேஜ் பண்ணா ஓனர் நம்ம கையில கொஞ்சம் வச்சிருக்க தருவார், இல்லைன்னா கொஞ்சம் கூட தருவார். மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற அப்படிங்கி கரெக்டா மேனேஜ் பண்றவங்க கையில கொடுப்பாரு. பொருளாதார மேனேஜ்மெண்ட் ஆண்டோடைய சித்தம் என்ன என்பதை வேணும் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய காரியங்கள் முதல், கர்த்தருடைய சித்தத்தின்படியான காரியங்கள் முதல், அதுக்கு பிறகுதான் மற்ற காரியங்கள். பரிசுத்த வேதம் நமக்கு மிக தெளிவான ஆலோசனை தருகிறது. பொத்தலான பை. இன்னைக்கு அநேகருடைய பைகள் அப்படித்தான் இருக்கு. பொத்தலான பைகள், தவறான தேவ சித்தத்துக்கு மாறான பொருளாதார சிந்தனைகள்.
7 சில வசனங்களை வாசிப்போம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதின் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பார்த்துருக்கேன், நம்முடைய அன்னிதின வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய உட்கார்தலும் இருக்கு. எல்லா காரியங்களும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய நடத்துதல் இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், என்ன முக்கியத்துவங்கள் நம்முடைய செயல்கள் இருக்கிறதுங்கிறது ஆண்டவர் தெளிவா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, 2 இடத்துல சொல்லுகிறாரு. 5வது வசனத்துல உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள், 7வது வசனத்துல உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வழிகள் என்பது வாழ்க்கை, உங்களுடைய வாழ்வின் சிந்தனை, வாழ்வுக்கான செயல்பாடுகள், எதிர்காலத்தை கொடுத்த சிந்தனைகள், இவைகளெல்லாம் எதை சார்ந்திருக்கிறது? கர்த்தரே அவருடைய உண்மைகளில், அவருடைய வார்த்தைகளில், அவர் ஜீவிக்கிற உண்மையுள்ள தேவன், வல்லமை உள்ளவர், அவர் தன்னுடைய வார்த்தையின்படி செய்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கைகளை, வழிகளை நம்ம சிந்தித்து நம்முடைய எதிர்காலத்தை குறித்து செயல்படுகிறோமா என்பதை பாருங்க. இங்க பார்க்கும்போது நீங்கள் மலைகளின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறது தேவனுக்கு என்று. அது உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. அதனால் தேவன் மகிமைப்படுகிறார். நீங்க போய் மரத்தை வெட்டிட்டு வந்து அதை செய்யுங்க. தொடங்கப்பட்டது செய்ய முடியாமல் கிடக்குது, அது விடுபட்டு கிடக்கிறது. 15 வருஷம் ஆச்சு. செருபாபேலும் யோசுவா வந்து ஆரம்பிச்சு திரும்ப பண்ணி, தேவையான பொருளாதாரம் இல்ல, தேவையான உதவிகள் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க உங்க காரியத்தை பாக்குறீங்க, அதை பார்க்கறதுனால ஆலயம் கட்டாம கிடக்குது. மரத்தை வெட்டிட்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. ஆனா அவங்க என்ன செய்தாங்க? அதை செய்யாம அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் இருந்த இதோ கொஞ்சம் கிடைக்கிறது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். ஆண்டவர் தருகிறவர் மாத்திரமில்லை, எடுக்கிறவரும் கூட. தனக்கு தான் சேர்த்து வச்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? ஊதி போடுவேன், பறந்து போ. எது நிமித்தமும் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு காரியம், ஆண்டவருடைய காரியம். ஆனால் அதுக்காக இன்றைக்கு கட்டடங்களை கட்டுகிறது மட்டும் சொல்லல. இன்றைக்கு கட்டடங்கள் தேவை. ஆராதனைக்காக சபை கூடி வருகிற கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய வீடு, அந்த வீடு வாசம் பண்ணி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு கட்டிடம் தேவை. ஆடம்பர கட்டிடம் தேவையில்லை, அதுல போய் அதிக பணங்களை செலவு பண்ண வேண்டும். ஆனால் தேவைகள் செய்யப்பட வேண்டும். ஆனா எருசலேம் தேவாலயம் மிக விலை உயர்ந்த விதத்தில் அலங்கரிக்கப்பட வேண்டும், விலை உயர்ந்த மரங்களால் கட்டப்பட வேண்டும். எருசலேம் தேவாலயத்திற்கு தான் எல்லாத்துடைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது கர்த்தர் வாசம் பண்ணின இடம். கர்த்தருடைய இந்த ஸ்தலத்திலே நான் வாசம் பண்ணினேன். இன்றைக்கு கட்டிடங்களை விட நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, மனிதர்களுக்கு.
ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய தேவைகள் காரியங்களையும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாவை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்கும் நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் சபை, கர்த்தருடைய வீடு, சபை கூடி வருகிற இடம் நிச்சயமாக நாம் வாழுகிற வீடை விட நாம் நல்லா இருக்க வேண்டும், நீட்டா இருக்க வேண்டும். Because it is the house of God. அதில் நம்ம எல்லாருக்கும் பொறுப்புண்டு. ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய காலத்துல தான் சகரியா, மல்கியா இவர்கள் சேர்ந்து அந்த நாட்கள் தான் அந்த அவங்க சிறைபிடிக்கப்பட்டு வாழ்ந்த காலத்துல அவங்க திருப்பி எருசலேமுக்கு வருவதற்கான ஆயத்தங்களை பண்ணி தேவாலயம் கட்டப்படுகிற நாட்கள்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறபடியாக ஆகாய், சகரியா, மல்கியா 3 பேர் எழுதுறாங்க. அவ்விதமாக இந்த காண்டஸ்ல தான் நம்ம பார்க்கும்போது மல்கியாவும் சில காரியங்கள் சொல்லுகிறார். மல்கியா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மல்கியா 4:10. மல்கியா 3வது அதிகாரம் 4 மற்றும் 10 வசனம். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். 10 வாசிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மல்கியா பேசுகிற காரியம் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கான தேவைகள் இருக்கிறது. அங்க கட்டுகிறவர்கள், ஆசாரியர்கள், இன்னும் பணி செய்கிறவர்களுடைய அவர்களுடைய ஆகாரம், அவர்களுடைய உடை, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தசம பாகம் அதையும் சரியா கொடுக்காம இருக்கிறாங்க. அது அங்கே லேவியர்களுக்கு அதை வைத்துதான் அவங்க லேவியர்கள் சாப்பிட வேண்டும், ஆசாரியர்கள், பணிவுடை செய்கிறவர்கள். அதே ஒழுங்கா கொடுக்காம இருக்கிறாங்க. ஏன்னா லேவியர்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கல. கோத்திரங்களுக்கு இஸ்ரவேல் லேண்டை பிரிச்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு மற்றவங்க செய்கிற மற்ற கோத்திரங்கள் எல்லாம் 10ல் 1 அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு வேலை ஆண்டவருக்கு பணி செய்கிறது. அந்த நாட்கள்ல ஆலயத்தில் அநேக தேவைகள் இருந்தது, கட்டுமானத்திற்கு தேவைகள் இருந்தது, வேலை செய்கிறவர்களுக்கு தேவைகள் இருந்தது. அதற்கான தேவைகளை அவங்க கொண்டு வராதபடி தங்களுக்கென்று அநேகம் சேர்த்து வைக்கிறவங்களாக இருந்தாங்க. அதனாலதான் அதை அந்த இடத்துல எச்சரித்து அவர்களை சொல்வதற்கான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அதனால நிறைய பேர் தசமபாகம் என்கிற பொய்யான உபதேசத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அதை தங்களுடைய மாம்ச செயல்களை திருப்திப்படுத்துவதற்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம, இன்டெகிரிட்டி இல்லாம அதை மிஸ்யூஸ் பண்ணி அதை செலவு பண்றாங்க. சபையினுடைய காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருடைய உபதேசத்துல வரும்போது தாராள் மனதின் விருப்பத்தின்படியான கொடுக்கல் நீங்க வரும்போது கிறிஸ்துவ அப்போஸ்தலருடைய காலத்தில் இருந்து அவர்கள் கொண்டு வருகிறதுல அவங்களுடைய சாப்பாட்டுக்கான காரியங்களை எடுத்தாங்க. மற்றது அக்கௌண்டபிளா சபைக்கான காரியங்களுக்கு, சுவிசேஷத்துக்கு தான் செலவு பண்ணப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அங்க ஒரு பொக்கிஷம் ட்ரெஷரி இருந்தது.
ஒரு அக்கௌண்ட் இருந்தது. அது விதமாக ஆசாரியர்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் அது தெளிவாக இருந்தது. அப்போஸ்தலர்களிடத்துல கொண்டு வந்தாங்க. அவங்க அது அவங்களால நிர்வகிக்க முடிந்தோடனே 7 பேரை தெரிந்தெடுத்து இந்த காரியங்களை நீங்கள் பாருங்கள் என்று அவருடைய கையில கொடுத்தாங்க. நீங்க 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துல சபையிலானை கொண்டு வந்தாங்க. அதை சபை அதை என்ன செய்ய வேண்டும் என்று அதை தீர்மானித்து செய்தது. இன்றைக்கு சபை உதாரத்துவமான காணிக்கை, மனப்பூர்வமான காணிக்கை. நிச்சயமாக நாம் ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கும் போது நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதி கர்த்தருக்கு முன்பாக நாம் சபைக்கு எடுத்து வைத்து அது சபையில கொண்டு வர வேண்டும். அது சபையில கொண்டு வரது மட்டுமல்ல உங்களுடைய பொறுப்பு. கொண்டு வந்த அந்த காணிக்கையின் அடிப்படையில் சபையின் மூலமாக சுவிசேஷ ஊழியம் எப்படி நடக்கிறது, சபை ஐக்கியத்திற்காக அது காசும் நம்முடைய ஈடுபாடுகள் எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது ஆராதனை, ஜபம், பக்தி விருத்திக்கான காரியங்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், நோயாளிகள், இல்லாதவர்கள், இதன் மூலம் சபையில் உள்ளவர்கள் எப்படி சந்திக்கப்படுகிறார்கள், இவைகள் எல்லாம் செயல்படுத்துவது சபையினுடைய கடமை. அதற்காக தான் டீக்கன்ஸ் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவைகளை எல்லாம் பராமரிப்பதற்கு தான். எல்லாமே ஒழுங்காயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய் யூதாவையும் இஸ்ரவேலையும் எச்சரிக்கிறார். குறிப்பா யூதாவை, நீங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டோருடைய சித்தத்தின்படி ஆண்டோருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒழுங்கா கொடுக்காமல் இருந்தால் நீங்க சேர்த்து வைக்கிற இடத்துல எல்லாம் நான் என்ன செய்வேன், ஊதி போடும். கர்த்தர் ஊதுனா அதுக்கப்புறம் அங்க ஒண்ணு என்ன செய்யறது இருக்காது. தேவ கோபங்களுக்கு இடம் கொடுக்காதுங்க பொருளாதார காரியங்கள்ல. ஒருவர் நம்முடைய பொருளை ஒன்றை எடுத்து போட்டால, சாப்பிட்டதுக்காக ஒன்றை எடுத்து போட்டா எடுத்துட்டு போட்டோம். அடிப்படை உணவு உடை இல்லாதவர்கள் சில பொருளாதாரத்தில் சில தவறுகளை செய்து விட்டால் ரொம்ப கோபம் எல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விதத்திலும் மிகவும் கவனமாய் நம்ம இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டோர் நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறது நம்முடையதல்ல. ஆண்டோர் நம்மை தந்திருக்கிறார். நாம் உலகத்தில் இருக்கும்போது அதை அனுபவிக்கும்படியாக, அதை சந்தோஷப்படும்படியாக, அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக, அதை தேவனுக்கு மகிமைக்கு பயன்படுத்தும்படியாக, அது தேவனுக்கு ஆசீர்வாதமாக நம்ம மாற்றும்படியாக அவைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இல்லைன்னு சொன்னா நான் என்னுடையது எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கும்போது வந்து நான் என்கிற காரியத்தினால பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. நீ நிறைய இடத்துல பிள்ளைகள் அப்பா எப்படி எப்படி சாவார்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி 40-50 வயசு இருக்கும். அவனுக்கு இருக்கிற சொத்துல அவனுக்கு ஒண்ணு அனுபவி கிட்ட போட மாட்டாங்க. எப்படா சாப்பிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ராக்டிக்கலா உண்மை. எது எல்லாமே எது எப்ப செய்ய வேண்டுமோ அது அவர்களுக்கு போக வேண்டியது அவர்களிடத்துல போகணும். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எது எதுக்கு எப்படி எப்படி செய்யப்பட வேண்டுமோ அது அப்படி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் தேவனுக்கு என்று ஆவுக்குரிய திட்டம். ஆலயம், சபை. சபை தேவனுடைய வீடு, தேவன் ஆராதிக்கப்படுகிற இடம், விசுவாசிகள் ஐக்கியம் கொள்ளுகிற இடம். சுவிசேஷம் இங்கிருந்து ஜபத்தோடு போக வேண்டிய இடம், மிஷன் ஃபீல்டு.
Every church is a mission. அது எப்படி செயலாற்றுகிறது? அதற்காக செயல்படுகிறது. அதற்காக நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய பொருளாதாரம் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி நாம் அமிதமாக செயல்படுத்த வேண்டும். அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். இன்றைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு வேறு அநேக காரியங்கள் மக்கள் விரும்புகிற, மக்கள் ஆசைப்படுகிற விதத்தில் அவங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நோ, எல்லாவற்றையும் வந்து போவாங்க. ஆகாய் அன்று யூதாவை, இஸ்ரவேலை மட்டுமில்லை, இன்று நம்மை கிறிஸ்துவுடைய வருகை வரையிலும் அவருடைய ஜனங்களை, அவருடைய சபை, அவருடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறார்கள். அது குறிப்பாக இன்றைக்கு சிந்தித்த வேத பகுதியில் சில காரியங்களை ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிற விஷயத்தை பாருங்க. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? ஆண்டோடைய காரியங்கள் சில குறைகள் இருக்கும், ஆண்டோடைய ஊழியத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு அறிந்து செய்ய வேண்டும் என்று இருக்கும் போது நம்முடைய காரியங்களையே செய்துட்டு இருக்கிறோமா? அந்த காரியத்துக்கு நம்ம சமயம் நேரம் போய் செய்யாத, அது யாரும் செய்யட்டு, அது அவங்க செய்யட்டு, ஏன் வேலை எனக்கு அங்க இருக்கு, எங்க பிள்ளையுடைய காரியம், என்னுடைய காரியம். நிச்சயமா நம்முடைய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஆண்டுடைய ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கும் போது அதை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தால், இன்றைக்கு நம்மை பார்த்து அதே கேள்வியை கேட்கிறார். உங்களுடைய சொந்த காரியங்களை மாத்திரம் நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து சொல்லுகிறாரு, நீ மாம்சத்தின்படி உலகத்திற்கு சிந்தனையோடு நீ சம்பாதிச்சு வச்சிருந்தா உன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம், உங்களுடைய பொருளை எல்லாம் கொத்தலான பையில போட்டுட்டு இருக்கிற, இருக்குன்னு நினைப்ப, பிறகு போய் பார்த்தா என்ன செய்ய, ஒன்னும் இருக்க. அடுத்த ஆண்டவருடைய மகா பெரிதான எச்சரிப்பை நீங்க பாருங்க. நீ கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக உனக்கு நில பொருள் அது உனக்கு நீ சேர்த்து தெரிஞ்சுன்னா நான் என்ன செய்வேன்? நான் அதை ஊதி போடுவேன். நான் அதை ஊதி போடுவேன். எவ்வளவு பெரிய எச்சரிப்பு! நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெரும் செல்வந்தர்கள் சில நாட்கள்ல என்ன நடந்தது என்று தெரியாமலே அவங்களுடைய பொருளாதாரம் இழந்து போனதை பார்க்கிறோம். நாம் விசுவாசிக்கிற தேவன், வேதத்தில் நாம் பார்க்கிற தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர், எல்லாவற்றையும் காண்கிறார். எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக அவருடைய பார்வையில் தான் இருக்கிறது. அவருக்கு மறைவாய் நாம் எதுவும் செய்ய முடியாது, எங்கும் போக முடியாது, எதுவுமே நடக்காது. அவர் பார்க்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவாய் செய்வோம். சில நேரங்களில் உலகம் நம்ம பார்த்து சிரிக்கும். சில நேரங்களில் உலகம் நம்மை புரிந்து கொள்ளாது. உலகம் புரிந்து கொள்ள முடியாது. வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பித்து நாம் வாழ்வோமே ஆனால், கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி பணிவிடை செய்வோமே ஆனால் உலகம் புரிந்து கொள்ளாது. உலகம் எதை புரிந்து கொள்ளும்? உலகம் உலகத்தில் சம்பாதிக்கிறது நாம் புரிந்து கொள்ளும். பரலோகத்தில் நாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது, நித்திய வீட்டில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்க்கும் போது, அது உலகம் பார்க்க முடியாது, உலகம் பார்க்காது, உலகம் அறியாது, நித்தியத்தை அறியாது. அது அவர்களுக்கு கண்களுக்கு மாயம். ஆனால் நித்தியமாய் ஆளுகை செய்கிற நம்மோடு இருக்கிற நம்முடைய நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிட தகுதியை பெற்றிருக்கிற அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பிதாவாகிய தேவனிடத்துல அப்பா பிதாவை என்று கூடும் சாக்கியத்தை பெற்று அவரோடு சேர்ந்து இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனங்களை கீழ்ப்படியும் போது அதை நமக்கு உணர்த்துகிறார்.
அந்த வெளிச்சத்தை நமக்கு தருகிறார். தேவனுக்கு முன்பாக ஞானமான வாழ்க்கை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஞானமாய் நம்முடைய நேரத்தை செலவிட, ஞானமாய் நம்முடைய பலனை செலவிட, ஞானமாய் நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்த, ஞானமாய் நம்முடைய தேவைகளை நாம் ஒழுங்குபடுத்த கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தன்னுடைய வேதத்தில் தந்திருக்கிறார். இன்னும் நாம் சிந்தித்த வேத பகுதியிலும் அதை கண்டுகொள்கிறோம். இது மகாபரிய உண்மை. அதற்கு நம்ம அப்படியே வாழாண்டுக்கு நம்ம ஒப்புக்கொள்கிறோம்.